அமைச்சர் காந்தி வந்து கள்ளச்சாராய வித்து கைதானவர். இது அவருடைய வரலாறு இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கு. இவரை கொண்டு போய் நீங்க அமைச்சராகிறீங்கன்னா அவர் எப்படி நேர்மையான ஆட்சி தருவாரு? மதுரையிலேருந்து கூலிப்படையை கொண்டு வந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த 8 பேர் கைதுன்னு சொல்றாங்களே, 8 பேருமே சென்னைவாசிகளும் இல்ல. அதான் இப்ப லேட்டஸ்ட் தகவல். அப்ப இவங்களுடைய பிளான் வந்து நோக்கம் வந்து அவரை கொலை பண்ணணும். அதுக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது. நீங்க முத நாள்ல இருந்து பாருங்க, உடனே இந்த ஆற்காடு சுரேஷ் தான் கிளப்பிருப்பாங்க. இது வந்து திருமாவளவனுடைய அஜெண்டா. இவங்க எல்லாம் சமூக நீதி பேசிட்டு அலையிறாங்க. ஆம்ஸ்டாங் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், அப்படித்தானே? அவரை சிட்டிக்குள்ளே புதைக்க கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. ஏன் நோக்கம் வந்து அவர் அந்த இடத்துல புதைக்க கூடாது, சிட்டிக்கு உள்ளே புதைக்க கூடாது. ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்டவர். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், இப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அப்படின்றது சிறப்பாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முக்கிய பிரமுகர்களே கொலை செய்யப்படுறாங்க. இந்த நேரத்தில் சாதாரண மக்கள் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுதுன்னு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது தமிழகம் வந்து அமைதி பூங்கான்னு ஒரு பேர் எடுத்த மாநிலம். எப்பவுமே ஒரு அமைதிக்கு பேர் எடுத்த ஒரு மாநிலம், அமைதியாக தான் இருக்கும். அதனால தான் தமிழ்நாட்டில் நிறைய முதலீடுகள் வர ஆரம்பிச்சுது. அது காரணமே வந்து ஜெயலலிதா. அந்த அம்மா இருக்கும்போது தான் இந்த ரவுடிசத்தெல்லாம் ஒழிச்சாங்க. சென்னையிலலாம் துரத்தி எல்லாம் என்கவுண்டரில் போட்டு மொத்தமாக காலி பண்ண அந்த கூலிப்படை ரவுடிப்படை எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணாங்க. அதில் நம்ம அந்த அம்மாவுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம். உண்மையிலே நடந்த விஷயம். அப்போ அதுக்கு பிறகு ஆனால் இன்றைய சூழ்நிலை நீங்கள் பாருங்கள். இப்போ ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அது எப்போ? பட்ட பகலை சாயந்தரம் 5 மணிங்கிறது என்னது, 5-5:30 மணி அந்த டைமில் தான் நடந்திருக்கு. இப்போ அது ஒரு பகல் நேரம். அது எங்க தலைநகர் சென்னையில நடக்குது. அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காருடைய சொந்த தொகுதியில நடக்குது. குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல நடக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் இது. சரி, கொலை செய்யப்பட்டது யாரு? ஒரு தேசிய கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அவருக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அதே மாதிரி ஜெயக்குமார் ஜெபசிங் இவர் வந்து நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அது சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான். இவ்வளவுக்கு அவங்க ஆளுங்கட்சி கூட்டணியில தான் அவர் அந்த காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கு. அப்போ ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு தலைவர், கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி சேலத்தில் எடுத்தீங்கன்னா அங்கேயும் வந்து திமுக நிர்வாகி போய் அதிமுக நிர்வாகியை வெட்டி கொள்றாங்க. அப்படியே கடலூர் பக்கம் இங்கே ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கடலூர் பக்கம் போனீங்கன்னா அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகியை வந்து வெட்டுறாங்க. வெட்டி அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்காரு. இப்படி நீங்கள் இப்போ இது எல்லாமே சமீபத்திய நிகழ்வுகள். நான் சொல்கிறது சட்டம் ஒழுங்கு எப்படி சரின்னு எப்படி சொல்ல முடியும்? சட்டம் ஒழுங்கு குட்டி சோறாய்வே இருக்குன்னு சொல்லுங்கள், அது கரெக்டாக இருக்கும். அதாவது சார், திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிகளுக்கெல்லாம் குளிர் விட்டு போயிடும் சார். திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் வந்து 98 கோயம்புத்தூர் பெரிய தொடர் குண்டுவெடிப்பு ஆட்சியில் இருந்தது யார்? கருணாநிதி. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் வாசல்லையே குண்டு வெடிச்சுதான் இல்லையா? சைலேந்திர பாபு என்ன சொன்னார்? அன்னைக்கு இருந்த டிஜிபி அது வந்து சிலிண்டர் வெடித்தது, அங்கே சமையலுக்கு சிலிண்டரை தூக்கிட்டு போகும்போது வெடிச்சிட்டு, இப்படிலாம் கதை கட்டினாங்களா இல்லையா? ஆனால் அது பிறகு இப்போ தானே அது வெடிகுண்டு தான். அது எங்கேயோ ஒரு இடத்துல எங்கே வைக்கிறதுக்கு போனாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தேசிய புலனாய்வு அமைப்புகள்லாம் வந்து அதை நோண்டி எடுத்த பிறகு தான் இந்த உண்மையே வெளியே தெரியுது. அப்படின்னா இவங்க யாரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க? ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், தப்பு செய்கிறது எங்கள் அப்பா இருந்தாலும் தப்பு தான் சார். இந்த மனப்பான்மை ஒரு ஆட்சியாளருக்கு இல்லை அப்படின்னா அங்கே ஒன்றும் நேர்மையை நீதி நேயம்லாம் நமக்கு எடுபடாது, கிடைக்காது. எப்படி கிடைக்கும்னு சொல்கிறீங்க? இப்போ நேர்மையான ஒரு ஆட்சி அப்படின்னா தப்பு குற்றம் செய்கிறவன் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணுங்கிறத உறுதியாக இருக்கணும். ஆனால் நான் இப்போ சொன்ன வாசகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காரு, நான் வந்து சர்வாதிகாரியாக மாறிடுவேன், தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். 2 வருஷம் ஆச்சு வேங்க வயலில் குடிநீரில் மலத்தை கலந்து 2 வருஷம் ஆச்சு. கோர்ட்டு நேத்தை போட்டு கண்ணா பின்னாடி திட்டிருக்கு. ஒரு கூட அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணல. இது வரைக்கும் ஒரு கைது கூட உங்களால் பண்ண முடியலன்னா என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க? ஒரு வேங்கவயல் ஒரு கிராமம் தானே சார். ஒரு கிராமத்தில் ஒரு குடிநீரில் மலத்தை கலந்துட்டான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த அரசாங்கம், இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து குற்றவாளிகளுக்கான அரசாங்கம். குற்றவாளிகள், ரவுடிகள், கைக்கூலிகள், கொலையாளிகள் இவங்களுக்கான அரசாங்கம்.
அதனால இவங்க அவங்கள தான் பாதுகாப்பாங்க. கூலிப்படைகளுக்கான அரசு. திமுக ஆட்சி வந்தா மட்டும் இந்த ரவுடிகளுடைய கைகள்லாம் அவிழ்த்து விடப்படுகிறது. சேகர் பாபு யார் சார்? அறநிலைத்துறை அமைச்சர். அவர் ஒரு ரவுடி, அது தெரியுமா? அவருடைய பயோடேட்டாவை எடுத்து பாருங்க, முன்கதையை எடுத்து பாருங்க. அவர் ஒரு பெரிய ரவுடி. அவர் அடியாள்களை கூட்டிகிட்டு தெரியும். இப்பவும் அடியாள்களை தான் கூட வச்சிருக்காரு. இவருக்கு வந்து நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? காந்தி யார் அமைச்சர்? இப்போ அவர் வந்து கள்ளச்சாராயம் வித்தையில் கைதானவர். அமைச்சரா? ஆமாம், அமைச்சர் காந்தி வந்து கள்ளச்சாராய வித்து கைதானவர். இது அவருடைய வரலாறு. இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கு. இவரை கொண்டு போய் நீங்கள் அமைச்சராகிறீங்கன்னா அவர் எப்படி நேர்மையான ஆட்சி தருவார்? நேர்மையான ஒரு நிர்வாகத்தை எப்படி தருவார்? எப்படி நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சென்னை எடுத்துடுங்க. சென்னையில் வந்து இந்த இவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து எல்லாருமே, அதாவது திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லைன்னா வேற யாராக இருக்கட்டும், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இது உண்மையான குற்றவாளியை நீங்கள் பிடிக்கல, இது வந்து சரணடைந்தவங்க, இல்லைன்னா இப்போ போலீஸ்காரங்க, முதலமைச்சர் சொல்கிறாரு 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை நாங்கள் பிடிச்சிட்டோங்கிறாரு. அப்புறம் வந்து டிஜிபி ஏடிஜிபியை மாற்றுறாங்க. அதாவது சென்னை கமிஷனரை, சிட்டி போலீஸ் கமிஷனர் ஏற்றிருக்காரு. ஆமாம், உடனே அவர் சந்தீப் ராய் ரத்தோர உடனே அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன் பண்ணணும்? அவர் தானே சார் பிடிச்சாரு. இன்னொன்று சொல்கிறேன், இந்த இது வந்து அரசியல் கொலை இல்லைன்னு அவர் தான் சொன்னார். 24 மணி நேரத்துக்குள்ளால சென்னை கமிஷனர் வந்து சொல்றார், சந்தீப் ராய் ரத்தோர் வந்து சொன்னார், இது வந்து அரசியல் காரணங்களுக்காக நடந்த கொலை அல்ல, அவரை டிக்ளேர் பண்ணிட்டார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, இது வந்து முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் உண்மையான காரணம் என்னன்னு தெரிய வரும். இதுல எதை நீங்க எடுத்துக்குவீங்க? அவ்வளவு அவசரமா வந்து சொல்றது காரணம் என்ன? அரசியல் அதுல தான் நம்ம பார்க்க வேண்டிய இதே கதையை தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வியாபார கொலையில அந்த சாவுல வந்து அந்த மாவட்ட கலெக்டர் இதான் சொன்னார். இது வந்து கள்ளச்சாராயத்தினால சாகல, இவங்க வந்து வைத்த வலியினால சார்ந்தாங்க, வேறு காரணங்கள்னால இறந்தாங்கன்னு சொன்னார். அதனால மிச்சம் மீதி இருந்தவனும் அந்த சாராயத்தை வாங்கி குடிச்சு இன்னமும் நிறைய பேர் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. இது அங்க நடந்தது. அப்புறம் அவரை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அவர் தான் உண்மையை தானே சொன்னார், கரெக்டாக தானே செய்தார். அப்படின்னா இவங்க எங்க இருந்து? அது பக்கத்துல யார் இருந்தா? அந்த கலெக்டர் பேட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் யார் இருந்தார் தெரியுமா? அதாவது உதயசூரியன்கிற எம்எல்ஏ இருந்தார். அவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் கூட, திமுக எம்எல்ஏ. இவர் வந்து ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ. அவர் தான் கூட இருந்தார். அவர் தான் சார் உண்மையான குற்றவாளியே. அதாவது அந்த பேட்டி கொடுக்கும் கலெக்டர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் வந்து பேட்டி கொடுக்கும்போது அவருக்கு பக்கத்தில் இருந்தது வசந்தம் கார்த்திகேயன். பலது பக்கத்தில் இருந்தது வசந்தம் கார்த்திகேயன். அவர் கள்ளக்குறிச்சி மாவட்ட தெற்கு மாவட்ட திமுக செயலாளர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ. கள்ளச்சாராயம் கருணாபுரத்தில் விற்கிறதுக்கு காரணமான சூத்திரதாரியே இவர் தான். அப்போ கல்வராயன் மலையில் வடித்து அதை கொண்டு போய் அங்கே கள்ளச்சாராயத்தை விற்றதே இவர் தான். அப்போ இவரு கட்டுப்பட்டதான் எல்லாம் நடந்தது. இன்னொரு எம்எல்ஏ எங்கே இருக்கார், அதாவது கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர், அப்புறம் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன். இவரை இங்கே 2 பேரும் தான் போட்டி போட்டு மலையில் வந்து கள்ளச்சாராயம் வடிக்கிறாங்க. வடித்து அதை வந்து நெட்வொர்க் செட் பண்ணி இங்கே எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த யார் கள்ளச்சாராயம் அடித்தாங்களோ அவரே கூட உட்காந்துருக்காரு. எம்எல்ஏங்கிற ஒரு தோரணையில் உட்காந்துருக்காரு. அவர் தான் அதுக்கு சூத்திரதாரியே. முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இது வந்து கள்ளச்சாராயம் இல்லை, முதல் நாள் ஃபுல்லாக கள்ளச்சாராயம்னு ஓடிச்சு செய்தியில். அப்புறம் அது விசச்சாராயம்னு மாறிச்சு. எதுக்கு கள்ளச்சாராயத்தை விசச்சாராயம்னு மாற்றினாங்க? ஒரே ஒரு இதுதான், கள்ளச்சாராயம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வடித்தது எவனி தேடணும். அடுத்து எங்கே வடித்தாங்கன்னு அடுத்த கொஸ்டின் வரும். முதல்ல வடித்தது யார், இல்லை எங்கே வடித்தாங்க, யார் வடித்தா, இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். எந்த விசாரணை இருந்தாலும் சொல்லி ஆகணும். விசச்சாராயம்னா நாங்கள் கலக்குனதை மட்டும் சொன்னால் போதும். அதான் மெத்தனால்னு ஒன்று சொல்லிட்டாங்களே, முதல் நாளே சொல்லிட்டாரு, இளவரசர் சொல்லிட்டாரு, உடனே எது மெத்தனால் தான்ட்டார். இவருக்கு எப்படி தெரியும்? விசாரணை அங்கே முடியலை, விசாரணை நடந்துட்டு தானே இருந்து, அதுக்கெல்லாம் இவர் சொன்னார். எப்படி இவங்களுக்கு தெரியும்? இவங்க முதலிருந்தே ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, இது மெத்தனால்னு ஒரு உருட்டி மெத்தனால்னு என்னது, மெத்தனாலை வாங்கி தண்ணியில் கலந்து விற்றாங்க. அது கால்குலேஷன் தப்பாக கலந்துட்டாங்க, அதனால விஷச்சாராயமாக மாறிட்டு குடிச்சவன் செத்து போயிட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ யாருக்கு விற்றாங்க? சரி, அது கண்ணுக்குட்டி வித்துச்சு, முடிஞ்சு போச்சு கதை. அங்கேயே கதையை கோவிந்தராஜன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கே மாதேஷ் அவரு இவரு ஒரு 4-5 பேர் சீன் போட்டு விடுவாங்க. இன்னும் 4-5 பேரும் ஜெயிலுக்கெல்லாம் போவாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வெளியே வந்து பழையபடி வித்துட்டு இருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரிஜினலாக வித்தது கள்ளச்சாராயம் சார். கல்வராயன் மலையில் சாராயம் அடிக்கலைன்னு முதலமைச்சரை சொல்லுங்க பார்ப்போம். 70 வருஷமா அங்கே கள்ளச்சாராயம் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த 70 வருஷமா வடிச்சதில் முக்கியமான ஆள் யாருன்னா உதயசூரியன் எம்எல்ஏ. அவங்க தாத்தா காலத்துலேருந்து அங்கே வடிச்சிட்டு இருக்காங்க. மலையில் 150 ஏக்கருக்கு கஞ்சா ஊடு பயிரை அந்த ஆள் வளர்த்துட்டு இருக்காரு, பயிரிட்டு இருக்காரு. உதயசூரியன் எம்எல்ஏ கஞ்சா வளர்க்குறாங்க. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? தெரியும். அவங்க நோக்கமே வந்து குற்றவாளிகளை காப்பாற்றணும். எதுக்கு? இப்போ இதே டீம் தான் இதே இதில் இருந்து வந்த கள்ளச்சாராயத்தை வச்சு தான் போன வருஷம் வந்து 2023 மே மாதம் ஒரு இதில் அரக்கோணத்துலேயும் செங்கல்பட்டு மாவட்டத்துலேயுமா ஒரு 22 பேர் செத்தாங்க. அதுவும் இதே கள்ளச்சாராயம் தான்.
அதுக்கு இதே பார்முலாவை அப்ளை பண்ணாங்க. கள்ளச்சாராயம்னாங்க முதல் நாள், அப்புறம் உடனே 2வது நாள் அது விஷச்சாராயம்னாங்க, அப்புறம் அதை அப்படியே வந்து இல்லை இது வந்து விஷச்சாராயம் தான் சொல்லி ஃபைலை க்ளோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களே சொல்கிறாரு உண்மையான குற்றவாளிகளை இன்னும் பிடிக்கலை அப்படின்னு திருமாவளவன் கூட்டணி கட்சி சேர்ந்தவரே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த சேகர் பாபு அந்த சம்பவமும் இதுவும் லிங்க் ஆக வாய்ப்பு இருக்கு. சேகர் அதாவது திருமாவளவன் மட்டும் சொல்லலை, அந்த திமுகவினுடைய அந்த கொத்தடிமை கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அத்தனை கட்சிகளும் இதை தான் சொல்லுது. உண்மையான குற்றவாளியை பிடிக்கவில்லை, உண்மை ஜவாஹர் இல்லாமல் இதான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே இதை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? உண்மையான குற்றவாளிகள்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? உண்மையான குற்றவாளி இப்போ பிடிக்கலைங்கிறது அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நேர்முகமாக சொல்ல முடியாமல் தான் அப்படி சுற்றி வளைக்கிறாங்களோ? அதான் உண்மையான குற்றவாளியை பிடிக்கலனாலே கதை முடிஞ்சு போச்சுல. 8 பேரை பிடிச்சிட்டோம்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. 8 பேரை நாங்கள் ஒரே 24 மணி நேரத்தை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு, பெருமையா சொல்றாரு. ஆனா வந்து இவங்க அது உண்மையான குற்றவாளி இல்லைங்கிறாரு. திருமாவளவனே சொல்றாரு, உன் கூட இருக்கக்கூடியவர் தான் சொல்றாரு. அப்படின்னா உள்ளால வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்போ உண்மையான குற்றவாளி யாரு? இது அப்போ கூலிப்படைங்கிறது புரிஞ்சு போச்சுல்ல. இவங்களுக்கு தேவை அவரை போட்டு தள்ளணும். நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான் சார். சேகர் பாபுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்தால் இதை கொலை செய்யப்பட்டதாக நினைக்கிறேன். இன்னொரு டவுட்டும் உண்டு, அதை 2வது சொல்றேன். இது வந்து டவுட்டு தான், எனக்கு சந்தேகம் தான். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முறையான விசாரணை நடத்தினா தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். முறையான விசாரணை நடக்காது, நடத்த மாட்டாங்க. சிபிஐ விசாரணை வைங்க, அதில் உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. சிபிஐ விசாரணைக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இதுக்கு வந்து உண்மையான குற்றவாளி திமுக காரங்க, திமுக அமைச்சர்லாம் இருக்கனால அதுக்கு சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லிட்டு ஒப்பித்திட்டு இருக்காங்களோ, இதே தான் இதுக்குன்னு சொல்லுவாங்க. இதே தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதுக்கு உண்மையான குற்றவாளி, ஏன்னா பாதுகாக்கணுமே. திமுக கவர்மெண்ட்டுடைய நோக்கமே தானே. திருடர்கள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரங்க, கள்ளச்சாராயம் அடிக்கிறவங்க இவங்கள தானே அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. அதனால மூடி மறைக்கிற விஷயம் வந்து திருமாவளவன் மாதிரியான ஆட்களுக்கு தெரியுது. அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் நீங்க அந்த தலித்தியம் பேசிட்டு இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுமே இதை வந்து ஒத்துக்கல. ஆனா அதுக்கு எந்த வழியில ரூட், அந்த இதுக்கு ஒரு ரூட் போடுறாங்கல்ல, ஒரு பிளான் பண்றாங்கல்ல, ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்கல்ல, அந்த நாடகத்தை அரங்கேற்றும் போது செயல் திட்டத்தை வகுக்கும் போது இவருக்கு எதிரி யாருன்னு பார்க்கும்போது ஆற்காடு சுரேஷ்னு ஒரு தடவை இவர் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அவங்க மனைவி இதை நம்புறாங்க, அவங்க தம்பி இதை நம்புறாரு, பாலா நம்புறாரு, இதை நம்பியிருக்காரு. அப்போ உடனே அந்த டீமை நம்ம இதுல மிங்கிள் பண்ணிட்டோம்னா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அழகா அவங்களையும் உள்ள அடக்கிட்டாங்க. அடக்கி மிச்ச மீதி ஆட்களை மதுரை ரவுடிகள்னு சொல்றாங்க. மதுரையில இருந்து கூலிப்படையை கொண்டு வந்ததா ஒரு தகவல் சொல்றாங்க. இந்த 8 பேர் கைதுன்னு சொல்றாங்களே, 8 பேருமே சென்னைவாசிகளும் இல்ல. அதான் இப்ப லேட்டஸ்ட் தகவல். கூலிப்படையில இருந்தாங்க நிறைய பேர், மதுரையில இருந்து அனுப்பப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது எப்படி வந்தாங்க மதுரையில இருந்து? அது எங்க இருந்து வந்துச்சு? அப்போ மதுரை, தென் மாவட்டங்கள்லேருந்து வந்ததா சொல்றாங்க. ஒரு தகவல் அப்படி இருக்கு. இப்போ அப்போ இவங்களுடைய பிளான் வந்து நோக்கம் வந்து அவரை கொலை பண்ணணும். அதுக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது. நீங்க முதல் நாள்ல இருந்து பாருங்க, உடனே இந்த ஆற்காடு சுரேஷ் தான் கிளப்பியிருப்பாங்க. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு பண்ணாங்க, பிறந்த நாள் அன்னைக்கு பண்ணாங்க, அவங்க மனைவி இன்னைக்கு தான் வந்து சந்தோஷப்பட்டாங்க, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் உண்மை தானே? பிறந்த நாள் அன்னைக்கு கொலை பண்ணது உண்மை, மனைவி வந்து அதில் சந்தோஷப்பட்டது உண்மை, தம்பி வந்து அதில் நேரடியாக அதில் ஈடுபட்டது உண்மை, பத்திரிகைகளுக்கு கொடுத்த செய்தி எல்லாமே உண்மை தானே? ஆனா இது சூத்திரதாரி இன்னொருத்தர்ல இருக்காரு, கள்ளச்சாராயம் மாதிரி இதுவும். ஆமா, எப்படி வந்து இவங்க வந்து அதான் இவங்க கிரிமினல் பேர் வழிகள் ஆளாக இது அதில் தான் கரை தேர்ந்த ஆள் இல்லை. சேகர் பாபுலாம் அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய முன் கதையெல்லாம் எடுத்து பாருங்க. ராயபுரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கிளறுங்க கொஞ்சம், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மூத்த கொஞ்சம் வயசான ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கிளறி பாருங்க. இவர் இதுக்கு முன்னாடி அங்கே இந்த துறைமுகத்தில் என்ன வேலை பார்த்தாரு, இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தாரு, கொஞ்சம் கிளறி பாருங்க. அது பேக்ரவுண்டு அப்படியே கிளறுங்க. அங்கே ஒரு பெரிய ரவுடிகளுக்கெல்லாம் தாதாவுக்கு இவர் ஒரு தாதா. அவரை தான் கொண்டு போய் நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சராக வச்சிருக்கோம். ரவுடிசத்துக்காக வேண்டி அவருக்கு திமுகவில் முக்கிய பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. ரவுடிசத்துக்காக அடியாட்களை பயன்படுத்துறதுக்காக அதுக்கு ஒரு ஆளை பயன்படுத்தினா அதுல இவரு ஒரு பெரும்பாலும் எல்லா இடமும் அப்படிதான். அவர் அதிமுக திமுக வந்தவர் தான். அதிமுக இருந்து திமுக வந்தவர். ஜெயலலிதா அந்த அம்மா சில இவருடைய வண்ட வளங்கள்லாம் தெரிஞ்சனால ஓடு நாயின்னு துரத்தி விட்டாங்க. அதான் உண்மையான விஷயம். அவர் அங்க இருந்து வந்தோடனே அப்ப அந்த நேரத்தில் உடனே திமுகவில் அடவணைச்சுக்கிட்டாங்க. வா உன்னதான் நாங்க தேடி இருந்தோம், வட சென்னையில நிறைய இதுக்கு நம்ம உன்னுடைய இது தேவைப்படுது, அழகா கூட வச்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து பயன்படுத்தினாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்களுடைய இவருடைய பங்கு பின்புலம் அதுல இல்லை அப்படின்னா இவர் வட சென்னைக்காரர். அந்த துறை இந்த இது இருக்கு பாருங்க, அந்த மு.க. ஸ்டாலினுடைய அந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளரே அவர் தான். ஆமா, அங்க ஒரு சின்ன இது நடந்தா கூட ஓடி போயிருவார். எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கிறவர் அவர் தானே. ஆமா, எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பார். இவர் கொலை செய்யப்பட்டவர் இவங்க லாங்குவேஜ்ல தலித்திய தலைவர். பட்டியலின சமுதாயம் நம்ம சொல்றோம், ஆனா இவங்க தலித்துன்னு ஒரு வார்த்தையை வச்சு உருட்டுறாங்க. சரி இருந்து போட்டு ஒரு தலித்திய தலைவர் அவருக்கு தொகுதிக்கு அவருக்கு ஏரியாக்குள்ள மரணம் ஆயிருக்காரு. இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆளும் கூட. ஆம்ஸ்டாங் வந்து சேகர் பாபு ரொம்ப நெருக்கமான ஆளு. ஏன் அந்த இதில் போய் பார்க்கல, எட்டி கூட பார்க்கலையே? ஏன் இவர் அன்னைக்கு மதுரைக்கு எங்கே போனாராம்? எதுக்கு போனார் அங்கே மதுரைக்கு?
அப்போ இந்த பிளான் நான் எல்லாம் பண்ணுவேன் இதே தான். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு 1998. அதில் பண்ணது இயக்குனது எல்லாமே யார்? சூத்திரதாரி யார்? பாஷா, அல்வுமா பாஷா. அல்வுமா அமைப்பு மூலமாக தான் எல்லாம் அரங்கேற்றினாங்க. ஆனால் அங்கே குண்டு வெடிக்கும் போது அல்வுமா இருந்தது சென்னையில் உட்காந்துருந்தாரு திரைப்படம் மாதிரியே. ஆமாம், எல்லாம் முடிச்சிட்டாரு. தமிழ்நாடு முழுக்க செட்டப் பண்ணி வச்சாச்சு. கோயம்புத்தூர்ல மட்டும் தான் வெடிச்சது, மற்ற இடத்துல வெடிக்கைக்கு முன்னாடி அதை காப்பாற்றிட்டாங்க. பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்கவே இதை மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்களாம் அன்னைக்கு. அது பின்னாடி வந்த விசாரணையில் அது வெளியே தந்த தகவல். இப்போ அவர் நான் எனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ தேசிய புலனாய்வு சிபிஐ விசாரணையெல்லாம் அதுக்குள்ள நோண்டின பிறகு தான் உண்மை குற்றவாளி இந்த ஆளு தான். சூத்திரதாரியே இவன் தான். பிளான் போட்டு கொடுத்ததே இவன் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான குற்றவாளியே, மூளையே இவன் தாங்கிறது அப்போ தான் வெளியே தெரிஞ்சுது. அதே கதை தான் இப்போ இதில் சிபிஐ விசாரணை வைங்க வரும். இல்லை, இப்போ இதில் இன்னொரு சம்பவம் சொன்னீங்களே. இன்னொரு சம்பவம் எனக்கு என்னன்னா, நீங்கள் இந்த கடைசியில் நீங்கள் ஒரு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த ஸ்பீச் எல்லாமே கடைசி அவர் இறந்த உடனே நிறைய வைரல் ஆயிடுச்சு. அவர் பேசின பேச்சுகள் நிறைய வைரலாகி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வைரலாகி வந்ததில் ஒரு விஷயம் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். இவர் நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. ஆமாம், நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. வழக்கறிஞர்கள் படிக்க வச்சிருக்காரு. மொத்தத்தில் என்ன படிப்பு விரும்பி படிக்கிறாங்களோ அவங்கள படிக்க நல்ல உறுதுணையாக இருந்திருக்காரு. இவரே காசு செலவு பண்ணி வழக்கறிஞர் நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. அதில் சந்தேகமே கிடையாது. வேற எந்த அந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கான தலைவர்கள் சொல்லக்கூடிய திருமாவளவன்ல யாருமே இந்த காரியத்தை செய்யலை. இவர் செய்திருக்காரு. அடுத்து அவர் முன்னெடுத்த அரசியல் முக்கியமானது. நீங்கள் அவரை ரவுடியாவே வச்சிடுங்க, ரவுடியாவே சொல்லுங்க. ஆனால் அவர் மாறி திசை மாறி அந்த இதெல்லாம் தப்புங்கிறத உணர்ந்து அவர் அடுத்த லெவலுக்கு அப்புறம் தான் லாயர் ஆகி அப்புறம் ஒரு கவுன்சிலர் ஆகி 2006 கவுன்சிலர் வந்திருக்கார். அது பிறகு இவரு கூட பூவை மூர்த்தி அவரு கூடலாம் ஒரு டிராவல் பண்ணி புதிய பாரதத்துல எல்லாம் டிராவல் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவர் தேசிய கட்சியில சேர்ந்திருக்கார், பகுஜன் சமாஜில் சேர்ந்திருக்கார். இது அவருடைய வரலாறு. இதுல நீங்க அந்த கிராஃபை நீங்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சியில வந்த பிறகு அவருடைய இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தமா மாறி போயிருக்கும். ஒன்று இந்த மாடு வெட்டணும்னு சொல்லக்கூடிய கோஷ்டியில் அவருக்கு உடன்பாடு இருக்காது. என் உணவு என் உரிமை இப்படிலாம் சொல்லிட்டு பேசுனாங்கல்ல, மாட்டுக்கறியை சாப்பிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் அவருக்கு உடன்பாடு இருக்காது. விருப்பம் உள்ளவ சாப்பிட்டுக்க, அவ்வளோதான். அதோட அவர் அதை நிப்பாட்டி இருப்பார். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார், சமுதாயங்களுக்குள்ள சாதிகளுக்கு உள்ளால அந்த ஒரு கோபத்தை மூட்டி விட்டு பகையை வளர்த்து அவர் வயறு வளர்க்கலை. அவர் அதுலேருந்து வேறுபட்டுட்டார். சமுதாயத்துக்குள்ளால ஒரு நல்லிணக்கணம் இருக்கணும். இப்போ வன்னியரும் பறையரும் இருக்காங்கன்னா ரெண்டு சமுதாயத்துக்குள்ள ஒரு நல்லிணக்கணம் நட்பு ரீதியாக நம்ம இருந்தால் தான் ரெண்டு சமுதாயம் முன்னேறுங்கிற கருத்தை முன்னெடுத்துட்டு வந்தார். எந்த தலித்திய தலைவர்களும் அதை எடுக்கல. இப்ப இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களையுமே அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பாரு. ராமதாஸை பெருமையா தான் பேசியிருப்பார். ராமதாஸ் மேடையில அவரே கலந்துருப்பார். அவங்க அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் கலந்துகிட்ட மேடைகள் எல்லாம் இவரே பங்கெடுத்திருப்பாரு. நிறைய இதுகள், ஏன்னா வட தமிழகத்துல நிறைய இடங்கள்ல இந்த ரெண்டு சமுதாயத்துக்கு இடம் சண்டை நடக்குது. இப்ப சண்டை நடக்கினா ரெண்டு பேரும் முட்டிக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போவாங்க. ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட குடும்பங்களும் தான் அழிஞ்சிட்டு இருக்கும். அப்ப ரெண்டு பேருமே ஒரு அண்ணன் தம்பியா ஒரு பரஸ்பரம் நல்ல இணக்கத்தோட அவங்க இருந்தாங்கன்னா ரெண்டுமே வளருங்கிறதுல இருக்காரு. அப்போ ஒண்ணு அவர் சார்ந்த சமுதாயத்தை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறார், படிக்க வச்சு முன்னேற்றணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் மற்ற சமுதாயத்து கூட ஒரு நல்ல உறவு இருக்கணும்னு விரும்புறாரு. அப்போ இது யார் நேரடியாக பாதிப்புக்குள்ள வராங்க? நம்ம ஒரு கட்சியில் விடுதலை சிறுத்தைகளில் ஒரு உண்மையான தொண்டனாக இருக்குன்னா நீ 10 எஃப்ஐஆராவது உனக்கு குறைஞ்சது 10 எஃப்ஐஆராவது இருக்கணும். அதில் 3 எஃப்ஐஆர் கொலைகேஸாக இருக்கணும். இது திருமாவளவனுடைய அஜெண்டா. அவர் அப்படி சொல்லி தான் எல்லாத்தையும் வளர்த்துட்டு இருக்காரு. இவர் எல்லாம் படிச்சு லாயர் ஆகுங்க, டாக்டர் ஆகுங்கன்னு இவர் சொல்றாரு. அப்போ இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துது? இது வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? திருமாவளவனை காலி பண்ணும். திமிரியலு திருப்பி அடி. ஆமா, அதானே அவருடைய இது. பாதிக்கப்படுமோ? அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி, கவுண்டனை வெட்டு, கவுண்டச்சியை கெட்டு, அவர் வன்னியனை வெட்டு, வன்னியர் பொண்ணை கெட்டு, இப்படியே டைலாக் பேசி உசுப்பேத்தி சும்மா இருக்கவெல்லாம் அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் தூண்டி, பறையர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் தூண்டி விட்டு அவங்களும் நம்ம ஒரு தலைவன் சொல்லலாம்னு நம்பி ஒரு தலைவன் இப்படி வழி நடத்தலாமா? தப்பு தானே. அப்ப இது அந்த சமுதாயத்துக்குள்ள அதை உணரும் போது ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஆட்கள் வேணுமா? அந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வாங்களா? திருமாவளவன் மாதிரியான கேடுகெட்ட ஜென்மங்கள் நல்லது செய்யுமான்னு யோசிக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு காணொலி பார்த்தோம். அவர் அவங்க மனைவி துக்கத்தில் இருக்கும்போது இவர் போய் இருக்காரு. அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க மனைவி அவங்க அப்படியே துக்கத்தில் இருக்காங்க. இவர் அமர்ந்துட்டு வந்துடுறாரு. ஸோ அவங்களுக்கும் சந்தேகம் இருக்கக்கூடுமோ?
இல்ல எனக்கு இந்த ரெண்டு வகையில் ரெண்டு ஆங்கிள் என்னுடைய டவுட், என்னுடைய சந்தேகம் ரெண்டு இதுல. ஒண்ணு சேகர் பாபு அந்த சைடுல இருந்து இவருடைய மரணம் நடந்திருக்கணும். இன்னொன்று இது வந்து திருமாவளவன் சைடுல இருந்து இதுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய. ஏன்னா இவருக்கு சித்தாந்த நான் கூட முதல்ல ஆரம்பத்தில் இதை கேள்விப்பட்ட உடனே நான் நினைச்சேன், எனக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் நேரடியாக தொடர்பே கிடையாது. அதனால நான் வந்து இதை கேள்விப்படும் போது நான் நினைச்சேன் இவர் வந்து திருவள்ளூர் மாவட்ட ஏரியாவுக்குள்ள தான் இருக்காரு ஆம்ஸ்ட்ராங். திருமாவளவன் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பறந்துட்டார். அப்போ அவர் ஒரு பெரிய தலைவர் ஆயாச்சு, 2 MBA வாங்கியாச்சு, அப்புறம் எம்எல்ஏ 4 MLA கிடைச்சி போச்சு, கட்சியும் வளர்ந்தாச்சு, நிறைய பல 1000 கோடியை சம்பாதிச்சா கொள்ளையடிச்சாச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவர் பெரிய லெவலுக்கு போயாச்சு. அதனால இவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு பெரிய போட்டியாளரே இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அவருக்கு இந்த இதுல ஏதாவது பண்ணியிருப்பாருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா ரொம்ப ஆழமா யோசித்து பார்க்கும்போது சித்தாந்த ரீதியா இது ஒரு 6 மாசம் இல்லைன்னா 1 வருஷத்துல சாப்பிட்டுட்டு போயிடும். ஆம்ஸ்ட்ராங் கொண்டு முன்னெடுத்திருக்க விஷயம் வந்து அந்த சமுதாய ரீதியான மக்கள் மத்தியில் அது உருவ ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா 1 வருஷத்துல இவர் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியது வந்துடும். அடுத்த எலெக்ஷன்ல திருமாவளவன் வீழ்ச்சியை சந்திப்பார். அதானே சித்தாந்த ரீதி, அப்படித்தானே வளர முடியும் சித்தாந்தம். ஏன்னா இவர் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்துட்டு போறாரு. அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க இதை உணர ஆரம்பிக்கும் போது இவர் கண்டிப்பா இது வரும். அப்போ வந்து இது அதாவது அந்த வளர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து போட்டு தள்ளிடணும், அதை காலி பண்ணிடணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. அப்படி அந்த ஆஸ்பெக்டில் இவங்க வந்து அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமாவளவன் இன்னொன்று, திருமாவளவன் வந்து ரொம்ப பம்மி நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். அதில் எல்லாமே பார்த்தா ரொம்ப பம்மி ஒரு மாதிரியாக தான் போயிருப்பார். இவர் ஒரு தலித் லீடர், அவங்க இதில் இவர் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலித் தலைவர் தான். ஏன் அவருக்குள்ள என்ன இது வரைக்கும் எந்த நட்பு ரீதியாக எதுவுமே இல்லையா? ஏன் 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு போகலாமே? ஆமாம், தலித்து 2 பேரும் ஒரே சமுதாயத்தை தானே பாடுபடுறாங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேருமே நட்பு பாராட்டி இவர் வேறு நிறைய பேரை படிக்க வச்சுட்டு தானே இருக்காரு. அப்படின்னா நீங்கள் நட்பு ரீதியாக நீங்கள் இருந்துட்டு போகலாமே, ஏன் இல்லை அந்த இடத்துல? இப்போ ஏதோ ஒன்று உள்ளால இருக்குல்ல. அப்போ வந்து உங்களுக்கு சித்தாந்தம் நீங்கள் எடுக்கிற போகிற பாதைக்கும் இவர் போகிற பாதையும் எதிர் திசையில் பயணப்படுறதுனால, அம்பேத்கரை 2 பேருமே கொண்டாடினாலும் 2 எதிர் திசையில் பயணப்படுறதுனால இந்த இடத்துல வந்து முரண்பாடு வருது. அப்போ வந்து இவருடைய வளர்ச்சி சரியில்லை. இவரை வந்து அதை வளர்ந்து மரமாக்கி விடுறதை விட இப்போ முளையிலேயே கிள்ளி எறியணுங்கிற நோக்கத்தில் ஏன் செய்திருக்க கூடாது? இது என்னுடைய கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நமக்கே தோணுது 2 கோணங்கள் நம்ம சந்தேகப்படுறோம். காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த காவல்துறை வந்து இந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் காருக்கு கொத்தடிமை வேலை பார்த்துட்டு இருக்கு. விக்கிரவாண்டியில் இருக்கோ? விக்கிரவாண்டியில் மட்டும் இல்லை, இவங்க இதை தான் சார் பண்ணுவாங்க. இவங்க என்ன கொடுக்குறாங்களா, அதான் நான் முதலாவது சொன்னேன் பார்த்தீங்களா. இதில் வந்து முழு விசாரணை நடந்த பிறகு தான் வந்து இதில் உண்மையான காரணம் என்னன்னு தெரியும். இது ஒரு பாயிண்ட் கமிஷனர் சொல்கிறார், சிட்டி கமிஷனர் சொல்கிறாரு. இன்னொரு பாயிண்ட் வந்து இது வந்து இது அதாவது அரசியல் கொலை அல்ல, அரசியல் காரணங்களுக்காக நடந்த கொலை இல்லைன்னு டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டார். விசாரணையே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, விசாரணையில் முடிஞ்ச பிறகு தானே உண்மையான காரணம் தெரியும். நீங்கள் உங்கள் வாயினாலே சொல்கிறீங்க, அரசியல் கொலை இல்லைன்னு மட்டும் எப்படி சொல்கிறீங்க? அப்போவே நமக்கு டவுட் வருது. அப்போ இதை சொல்கிறாங்க, இதை சொல்லுன்னு சொல்கிறாங்க, சொல்கிறார். சங்கர் ஜுவல் சொல்லி கொடுக்குறாரு, அவர் உத்தரவு கொடுக்குறாரு. அவருக்கு முதலமைச்சர் சைடில் இருந்து ஆஃபீஸில் இருந்து யாரோ சொல்கிறாங்க, உடனே இருந்தாலும் சரி இப்போ சொல்லிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. இவர் சொல்கிறார் கமிஷனர். இந்த லெவலுக்கு எடுபடி வேலையாக பார்ப்பாங்க. இதுக்கு IPS படிக்கணும்? இதுக்கு சார் IPS படிக்கணும்? ஒரு IAS IPS படிச்சுட்டு இதுக்கு வந்தது அதுக்கா? அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட இந்த மாதிரி அடியாள் வேலை பார்த்தா போதுமா? கொஞ்ச நாளில் நீங்கள் MLA ஆயிடலாம், MP ஆயிடலாம், ஏவா வேலு மாதிரி வந்துடலாம். அதானே நடந்துட்டு இருக்கு. ரவுடித்தனம் பண்ணாலே போதுமே. அதுக்கு எதுக்கு நீங்கள் IPS எல்லாம் எதுக்கு படிக்கணும்? படித்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? டைமை வேஸ்ட் பண்ணி, எனர்ஜி வேஸ்ட் பண்ணி, அவ்வளோ பெரிய முக்கியமான தேசிய அளவில் உள்ள UPSC எக்ஸாமில் போய் எழுதி மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகி இவ்வளோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணி ஒரு பெரிய காலரை தூக்கி விட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு இந்த மாதிரி கேடுகட்ட உத்தரவெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா அது என்ன கணக்கு? முடியாதுன்னு சொல்லணும் சார். அந்த இடத்துல உண்மையை தான் சொல்ல முடியும்னு சொல்லணும். உண்மையை போட்டு உடைக்கணும் சார். அதிகாரிகள் என்னைக்கு இந்த உண்மையை போட்டு உடைக்கணுங்கிற முடிவு, நீ என்ன வேணா பண்ணு, இதான் உண்மை அப்படின்னு போட்டு ஒரு தெரிக்க விட்டாங்கன்னா அன்னைக்கு தான் இந்த சூழ்நிலை மாறும். ஆனால் இவங்க முழுக்க குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் இது. அதாவது குற்றவாளிகளை அழிக்கணும்னா திமுகவை அழிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் குற்றவாளிகள் ஒழிஞ்சிருவாங்க. திமுக குற்றவாளிகளின் புகலிடம் கூடாது. பாருங்க, அப்போ மேற்கு வங்காளத்திலிருந்து இங்கே வரப்போ இதே சமயத்தில் சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்டது. மேற்கு வங்காளத்திலிருந்து முஸ்லீம் பயங்கரவாதி சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் வந்து பதுங்கியிருக்கான். ஏன்? தமிழ்நாடு தான் ரொம்ப சேஃப்டின்னு நினைக்கிறேன். அதை NIA வந்து தூக்கிட்டு போகுது. அவனுக்கு சேஃப்டி நினைச்சானோ? அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா தமிழகம் இந்த மாதிரி ஒரு அதாவது இவங்களுடைய அந்த பயங்கரவாதிகளுடைய கூடாரமாக இருக்குது, பாதுகாப்பான இடமா இருக்குது. இங்கேருந்து எந்த வேலைனாலும் தேச துரோக வேலை, குண்டு வைப்பு வேலை எதுனாலும் கச்சிதமாக செய்யலாம்னு நினைக்கிறாங்க. நினச்சி இங்கே வந்து வராங்களே. திமுக ஏன் ஜெயலலிதா இருக்கும்போது வந்தாங்களா? புண்ணு விடுவாங்கல்ல. அப்போ தெரியுதுல்ல, ஏன் ஊபி போக வேண்டியதானே?
ஊபியில் யோகி தானே இருக்காரு. போய் அங்கே தான் முஸ்லீம்கள் நிறைய 30% இருக்காதா சொல்ல, 20% மேலே இருக்கதா சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், ஒரு பல்காக இருக்காங்க, பல கிராமங்களில் அடர்த்தியாகவே இருக்காங்க, முழுக்க முஸ்லீமெல்லாம் இருக்காங்கல்ல. அங்கே நிறைய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான ப்ரொஃபஸரைகளே இருக்காங்கல்ல. அப்போ நேரே அங்கே போய் உட்காரலாம்ல, பதுங்கலாம்ல, ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் யோகி காலி பண்ணி விடுவார்னு பயம் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் இங்கே இருக்குது துரோகி, தேச துரோகி. அதனால இவங்க வந்து கிளீனாக இதுக்கு வராங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பயன்படுத்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.